வணக்கம் நண்பர்களே, விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வின்டர் சீசன் ஃப்ளவர் சீட்ஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அதில் இந்த வருடம் வின்டர் சீசனுக்கான பூச்செடி விதைகள் என்னென்ன விற்பனைக்கு இருக்குது அப்படின்னும் அதை எப்படி விதைப்பது என்பது பற்றியும் தெளிவாக சொல்லியிருந்தோம். எப்பவுமே நாங்கள் விதைகளை சேல்ஸ் பண்ணும்போது, அதாவது ஒரு சீசன்லேயும் விதைகளின் தரத்தையும் அதோட முளைக்கும் திறனையும் பரிசோதனை செஞ்ச பிறகு தான் அதை விற்பனை செய்கிறோம். அதே போல் இந்த சீசனுக்கான பூச்செடி விதைகளையும் விதைச்சி முளைக்க வச்சுருக்கோம். அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் காஸ்மோஸை பொறுத்த வரைக்கும் பிங்க்கு, எல்லோ, ஆரஞ்சு, எல்லோ வித் ரெட்டு, க்ரீம், பிங்க் டபுள் ஷேட்னு 6 கலரும், சங்குப்பூவில் ஒயிட்டு, பிங்க்கு, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, லாவெண்டர் அப்படின்னு 5 கலரும், அமெரிக்கன் மேரிகோல்டு இதில் ஆரஞ்சு, எல்லோ, ரெட் அண்டு எல்லோ, லெமன் அப்படின்னு 4 கலர்களும், ஜினியாவில் ரெட்டு, ஒயிட்டு, ஆரஞ்சு, எல்லோ, பிங்க், பர்பிள்னு 6 கலர் விதைகளும், மற்றும் சன்ஃப்ளவர் டெடிபியர், மயில் மாணிக்கத்தில் ரெட்டு, ஒயிட்டு, பிங்க்கு, பீச்சுன்னு 4 கலர்களும், வாடாமல்லியில் ரெட்டு, ஒயிட்டு, பிங்க்கு, வயலட்டுன்னு 4 கலர்களும் விதைகளை விதைச்சி நாற்றுக்களை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த பல வகையான பூச்செடி நாற்றுகளுக்கும் உங்களுக்கு தனித்தனியாக காமிக்கிறேன். இது வெள்ளை வாடாமல்லி நாற்றுக்கள், இது பிங்க்கு வாடாமல்லி நாற்றுகள், இது ரெட் வாடாமல்லி நாற்றுக்கள். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒயிட் ஜினியா நாற்று, ரெட்டு ஜினியா நாற்று, ஆரஞ்சு ஜினியா நாற்று, இது எல்லோ ஜினியா, இது பர்பிள் ஜினியா, இது பிங்க் ஜினியா. இது 4 கலர் அமெரிக்கன் மேரிகோல்டு நாற்றுக்கள். இது காஸ்மோஸ் மிக்ஸ் நாற்றுக்கள். அடுத்ததாக நம்ம பார்க்குறது இது சங்குப்பூ நாற்றுக்கள். அடுத்தது இது மயில் மாணிக்கம். இதில் 4 கலர் இருக்குது. 4த்தையும் ஒரே தொட்டியில் போட்டிருக்கேன். ஒயிட்டு, ரெட்டு, பிங்க்கு, லாவெண்டர். ஒவ்வொன்றுத்துலேயும் 2 விதை போட்டு எல்லாமே முளைச்சிருக்கு. இந்த நாற்றுக்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாகவும் உயரமாகவும் வளர்ந்துருக்கு. இந்த ஜினியா நாற்றை பாருங்கள், இதில் இப்போ தான் முதல் இலை தளிரிட ஆரம்பிக்குது. ஆனால் இந்த நாற்று இப்போவே 6 இன்ச் உயரம் வளர்ந்துருக்கு. இதை போலவே மற்ற விதைகளும் முளைத்து திரட்சியான நாற்றுக்கள் உருவாகும். ஒரு செடி செழிப்பாக வளர்ந்து அழகிய பூக்களை பூக்க அதோட நாற்றுக்கள் தரமானதாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான நாற்றுகள் வளர அதோட விதைகள் தரமானதாக இருக்கணும். அதை மெய்ப்பிக்கும் விதமாக தான் நாம் விற்கக்கூடிய பூச்செடி விதைகளை இங்கே முளைக்க வச்சு
தரமான நாற்றுக்களை உருவாக்கி உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் எங்ககிட்ட நீங்கள் விதைகளை வாங்கி அதை முறைப்படி விதைச்சி அழகிய பூச்செடிகளை வளர்த்து உங்கள் தோட்டத்திற்கு மேலும் அழகு சேர்க்கலாம். மேலே சொன்ன பூச்செடி விதைகள் ஒரு பாக்கெட் 50 ரூபாய் விலையிலே நாங்கள் கொடுக்குறோம். இந்த விதைகள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோவில் பார்த்த நாற்றுக்கள் எல்லாம் தற்போது தனித்தனியாக நடவு செய்திருக்கோம் தொட்டிங்களில். இந்த நாற்றுக்களின் வளர்ச்சி மற்றும் தலியா கிழங்கு செடிகளின் வளர்ச்சி, அதே போல் நம்ம தோட்டத்தில் இருந்து நம்ம விற்பனை செய்த கிளாடியோலஸ் கிழங்குகள் அதோட செடியோட வளர்ச்சி பற்றியும் அடுத்த வீடியோவில் நான் விரிவாக சொல்கிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.